ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு கடையில எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 ஹவர் ஊற வச்சுட்டு, அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா விசில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுட்டு பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்ட்டு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். எண்ணெய், தக்காளி, வெங்காயம், கடுகு, மஞ்சத்தூள், பூண்டு, சீரகம், பெருங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பச்சை பயிர். இப்போது நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். நல்லா கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதே நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி கட்டி பெருங்காயம் சேர்க்குறோம். பெருங்காயத்தூள் இருக்கவங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ சீரகமும் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வந்து கலரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்துருக்கோம். அந்த 2 வெங்காயத்தை நல்லா சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து நல்லா இதுவாகிடும். இந்த டைமில் நம்ம வந்து அதாவது எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி. சில பேருக்கு வந்து பச்சை பயிர் வந்து நல்லா வந்து மசிஞ்சா மாதிரி இருக்கணும்னா ஒரு கடைஞ்சிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதை கொதிக்க விடலாம். இப்போ வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி முட்டை தான் சைடிஷாக செஞ்சுருக்கோம். ஆனால் கருவாடை வந்து வறுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க மக்களே சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள்.